அனைவருக்கும் மாலை வணக்கம். 439 ரிசல்ட். 439 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம கம்பெனி ரிசல்ட்டை வச்சு 733 799ன்னு எடுத்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3, இதில் பார்த்தீங்கன்னா 9, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 9, இங்கே பார்த்தீங்கன்னா 3. அப்படியே ஜஸ்ட் ஜிக்ஸாக்காக மாறி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பிசி டேரெக்டாக பாஸ் ஆகிருக்க வேண்டியது. நம்ம 733ம் 799 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். அதை அப்படியே பெரட்டி கூட 337 997 கூட கொடுத்தோம். சீப்போட பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படியே மாறி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. 733 799 அந்த 39 93ங்கிறது மாறி இருக்குது. ஆனால் 2 செட்டில் தனித்தனியாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, பி போர்டில் 3 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பி போர்டில் 3 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம எடுத்திருக்கோம், எல்லாம் தனித்தனியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே 3 இருக்குது, அதே பார்த்திங்கன்னா இங்கேயும் 9 இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இதை 39 சேர்த்து கொடுத்தா 739 இருந்திருக்கும். ஆனால் 439 ரிசல்ட்டாக வந்திருக்கும். இவ்வளோ தான் விஷயம். இப்போ இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது, அதாவது நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது சொர்ண கேரளம் அந்த லாஸ்ட்டாக அடித்த சார்ட் இங்கே இருக்குது, ஓகேங்களா? கடைசியாக இந்த கம்பெனியில் நம்மளுக்கு ரிசல்ட் 825 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த 825 அப்படிங்கும்போது இதுக்கு இந்த ஒரு 825க்கு இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வந்திருக்கா ஜஸ்ட் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்க்கலாம். அந்த 825 அப்படிங்கும்போது எங்கே இதுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு 2 இடத்துல இங்கே என்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன். சாரி, இந்த இடத்துல 821க்கு 448, இங்கே 828க்கு 320 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடியதுன்னா இந்த 82 அப்படிங்கும்போது அங்கே இருக்க 4 எடுத்துக்கோம். 1க்கு 8 அப்படின்னா 5க்கு என்ன அப்படிங்கிறது பவரில் பார்த்தோம். 1க்கு 8னா 5க்கு 2 பவர். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது 442ன்னு கிடைக்கிது. ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா 244. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8க்கு 3, 2க்கு 2, 8க்கு 0 அப்படின்னா 5க்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பவரில் பார்த்தா 8க்கு 0னா 5க்கு 7 வரும். ஸோ நம்மளுக்கு அது அப்படியே பார்த்தோம்னா நம்மளுக்கு 723 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு கம்பெனி ரிசல்ட்டு படி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு 442 327 அப்படி அதை அப்படியே நம்ம கரெக்டான 244 723 244 723. சொல்ல போனால் இதில் இருக்கிற இந்த 44 23 பிசியாக நம்ம பார்க்குறோம். பிசியில் 44 23 அவ்வளோதான் நண்பர்களே பிசியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ போர்டு வைஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு காமனாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னவாக வரும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, ஓகே இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டு நம்மளுக்கு போர்டு வைஸ் ரிசல்ட் என்னவாக வரலாம். நம்ம எடுத்ததில் பிசியில் 44 23 அப்படிங்கிறத எடுத்துட்டோம். இப்போ போர்டில் நேரட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது 439 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிற சார்ட்டை தான் இது, ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா கடைசியாக டபுள்ஸில் வந்திருக்கு. கடைசியாக வந்த ட்ரால் பிசியில் டபுள்ஸ் வந்திருக்கு, அது 11ஆக வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே என்ன எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிசியில் நம்ம எடுத்தது 44 23. ஸோ 1க்கு 4 பவர் 1க்கு 4 பவர் இல்லை 1க்கு 2 1க்கு 3 அப்படின்னு வரலாம். ஸோ பிசியில் 44 23 இது விட்டுருங்க. இப்போ மெயினாக நம்ம 3Dயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த சார்ட்டை படி பார்க்குறோம் அப்படி, அதாவது நம்ம இந்த கம்பெனி ரிசல்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு பிசி எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு 5 5க்கு 7 7க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு 1. ஸோ நம்மளுடைய சார்ட்டில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 நண்பர்களே. நேற்று அதாவது இன்றைக்கி கொடுத்த 1 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் வச்சுக்கலாம், அதாவது கணக்கில் வச்சுக்கலாம். 2க்கு 1 1க்கு 4 4க்கு 1 1க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 1413 ஓகேங்களா? 1413 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிறது மாதிரி தெரியுது. 7 பவரில் இந்த வருஷப்படி வந்தால் எப்படி வரும்
இந்த 1க்கு 3 அப்படிங்கிறது ஒரு பேர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த 3க்கு அப்புறம் டைரெக்டாக 6 தான் வரணும். ஆனால் 6 வராமல் 7 வரலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் என்ன இருக்குது? சி போர்டு கணிப்புப்படி நம்மளுக்கு இங்கே 8க்கு 5, 5க்கு 3, 3க்கு 8, 8க்கு 4. எப்போவுமே திரும்ப சொல்கிறேன், இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. அப்படியே தலைகீழாக தான் நம்ம கணக்கு எடுப்போம். 8க்கு 5, 5க்கு 3, 8க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4க்கு வந்து 8 அப்படிங்கிற மாதிரி போகலாம். ஸோ அப்படிங்கும்போது 178. ஒருவேளை இங்கே வந்து சி போர்டில் நம்மளுக்கு 0579 அப்படிங்கும்போது 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒருவேளை 9க்கு 1ஆகவும் வரலாம், இல்லை 9க்கு 3ஆகவும் வரலாம். ஸோ இதில் என்ன மாற்றம்னா மாற்றம் ஒன்றும் இல்லை, 178 378. ஓகேங்களா? சப்போஸ் இங்கே வந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, ஒருவேளை 9க்கு 8ஆகவும் ஆகலாம். அப்படிங்கும்போது 178 378 அப்படி இல்லைனா 878, அவ்வளோதான். ஸோ எல்லாமே ஒரே ஈவனாக தான் இருக்கும். 178 இல்லை 378 அப்படி இல்லைனா 878 அப்படிங்கிற மாதிரி. ஏசியில் டபுள்ஸ் வந்தாலும் வரலாம். ஏன்னா இந்த டபுள்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு 5 நாட்களாகவே எங்கேயும் டபுள்ஸ் இல்லை. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு வேளை டபுள்ஸ் நாளைக்கு ஏசியில் வர்றது மாதிரி கொஞ்சம் தெரியுது. ஏசி அல்லது பிசி. ஒன்று இந்த 88ங்கிறது ஏசியில் வரலாம், இல்லை அப்படின்னா பிசியில் நம்மளுக்கு 44ஆக வரலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த 1 ஏசியில் 8க்கு பவர் 4 அப்படிங்கும்போது 1 ஏசியில் டபுள்ஸ் இல்லை பிசியில் டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்பு பார்க்குறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். ஸோ இதுபடி நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8 தான். 8 ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர். அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு மிரர் நம்பர்னு பார்த்தா 8க்கு 4. ஸோ இவ்வளோ தான். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 தான். இது ஒரு 110% வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 110% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இவ்வளோ தான் கணிப்புகள். ஓகேவா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8. வேறு ஒன்றும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி நாளையோட ஸ்வர்ண கேரளம் கணிப்புகள் அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டாகலாம் ஒன்றும் இல்லை. ஆஸ் யூஷுவல் நார்மலாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்வர்ண கேரளத்தில் இந்த இடத்துல 825, அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 825க்கு அப்படின்னு 825, அதாவது 592க்கு 825, 785க்கு 984 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ 5க்கு 8 அப்படின்னு பவர் வந்திருக்கு. அப்போ 4க்கு வந்து 7 தான். இதுபடி பார்த்தா சின்ன சின்ன ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ரிசல்ட்டில் ஒரு நாள் இப்படி தான் மாறி மாறி வரும். இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி கூட சொல்லலாம். டி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு வந்து 8 பவர் இருந்தாலும் அதை மையமாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 38 78. அவ்வளோதான். பாருங்கள், நீங்களே கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். சரிங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நண்பர்கள் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, அதே மாதிரி மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. கீழே வந்து ஹைப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹைப்புங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கும் இது மூலியமாக கெஸ்ஸிங் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.